ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் பங்கேற்று சென்னை திரும்பிய பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணிக்கு வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை பேரவையின் 57வது கூட்டத்தில் பசுமை தாயகம் சார்பில் அதன் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். அவருடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கூட்டத்தில் பங்கேற்றார். இந்நிலையில் சென்னை திரும்பிய இருவருக்கும் வானூர்தி நிலையத்தில் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் தலைமையில் மாலை அணிவித்தும் மலர்கொத்து வழங்கியும் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் சௌமியா அன்புமணி, காலநிலை மாற்றத்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஐநா கூட்டத்தில் எடுத்துரைத்ததாக கூறினார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காலநிலை மாற்றத்தால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் காலநிலை அகதிகளாக ஏராளமான பெண்கள் வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து வருவதாக சௌமியா அன்புமணி வேதனை தெரிவித்தார். கிளைமேட் இன்டியூஸ்ட் மைக்ரேஷன், புலம்பெயர்வது என்பது கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறால காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க. இங்கே வேலை கிடைக்கல, அப்போ வெளியூரில் வேலை செய்கிறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் போகிறாங்க. அதிகமாக அவங்க போகிறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போனோம். அப்போ அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா, அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பும் பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லிடுவோம். இனிமேல் வந்து தண்ணீருக்காகவே நம்ம சண்டை போட்டுக்கிறோம். தண்ணீருக்காக நிறைய தண்ணீர் பிரச்சனையால் தான் நிறைய அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லை, அண்டை நாடுகளும் சண்டை போட்டுக்கொள்வார்கள்ன்ற ஒரு உண்மை இருக்கிறது. அதனால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா காலநிலை மாற்றத்தை நம்ம உடனடியாக அதை ஒரு எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணி அவசர நிலையாக பிரகடனம் செய்து அதை நாம் தடுக்க வேண்டும். அதற்கு வந்து என்ஜிஓக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு மன உறுதி தேவை என்பது தான் இதில் பற்றி பேசுகிறேன். காலநிலை மாற்றத்தை அவசர நிலையாக கருதி அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க, சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க மண்ணுக்கு அடியில் இருந்து கிடைக்கும் எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு மரம் வெட்டினால் 10 மரங்கள் நட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் மரங்கள் நடப்படவில்லை என்ற அவர், மக்களுக்கான மேம்பாட்டு பணிகள் அவசியம், அதேபோல் இயற்கையை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் தெரிவித்தார். பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும். இப்போ வந்து காலநிலை மாற்றத்தை அந்த பசுமையில் வாய்க்கலை குறைக்கணும்னா இந்த நம்ம அதிகமாக மண்ணு கீழேந்து கிடைக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும், அப்போ 10 மரத்தை எடுத்துகிட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் நடுவீங்க. அந்த 10 மரத்தை எடுத்தால் அதுக்கான 100 மரத்தை எங்கே நட்டுருக்கீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் மரத்தை எடுத்துகிட்டு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்கிறீங்க. ஆனால் அப்போ எடுத்த மரத்துக்கு ஒரு மரம் எடுத்தால் 10 மரம் நட வேண்டும் என்பது தானே ரூல், சட்டப்படி. அப்போ அந்த 10 மரத்தை நம்ம வேறு எங்கே நட்டு இருக்கிறோம்? இல்லை வெட்டின மரத்துங்களுக்கு எங்கே அதெல்லாம் வந்து எப்போ என்ன ஆகும்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்த கிடைக்குது, அதே சமயம் நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கிறோம். ஸோ ரெண்டுமே தான் செய்யணும். இந்நிகழ்வில் பசுமை தாயக மாநில இணை செயலாளர் SK சங்கர், துணை செயலாளர்கள் பொன்மலை, பத்மநாபன், ராஜேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.